ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மின்டி லெமன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்பவே சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னா ஒரு சூப்பரான சவுத் இண்டியன் வெஜ் லன்ச் செய்ய போகிறோம். ஸோ இன்றைக்கி நம்ம சவுத் இண்டியன் லன்ச்சில் புளிக்குழம்பு தான் ஸ்பெஷல். ஸோ புளிக்குழம்புக்கு வெண்டைக்காய் நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டு ஃபஸ்ட்டு வெண்டைக்காயை ஒரு எண்ணெய் இல்லாமல் ஜஸ்ட் சும்மா ஒரு வதக்கிக்கணும். அப்போ தான் அந்த வழுவழுப்பெல்லாம் இல்லாமல் இருக்கும். அவ்வளோதான் பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்குவாங்க. ஒரு 5 மினிட்ஸ் தான் ஆகும். இந்த வதக்கி எடுத்து வச்சுட்டு அடுத்தது நம்ம புளிக்குழம்புக்கு ரெடி பண்ண ஆரம்பிச்சுக்கலாம். முதல்ல ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் நல்லெண்ணெய், அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுக்கிற சின்ன வெங்காயம் ஒரு 10 ஒரு 15 சின்ன வெங்காயம்னு வச்சுக்கோங்க. போட்டுட்டு ஒரு 4 பல் பூண்டு இதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை, இப்போ நான் கொஞ்சமாக ஃப்ரெஷ்ஷான தனியா கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான். இது எனக்கு தனியா நல்லா வாசனையாக இருக்குங்கிறக்காக நான் சேர்த்துக்கிறேன். அஃப்கோர்ஸ் மல்லித்தூளும் சேர்த்துப்பேன். ஸோ அடுத்தது ஒரு அரை ஸ்பூன் மிளகு, அரை ஸ்பூன் ஜீரகம், அரை ஸ்பூன் கடலைப்பருப்பு இதெல்லாம் சேர்த்துக்கோங்க. நீங்கள் எவ்வளோ அளவுகள் நீங்கள் எவ்வளோ குவான்டிட்டி செய்ய போகிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கணும். ஆல்ரெடி புளிக்குழம்பு வீடியோஸ்லாம் நிறைய போட்டிருக்கேன். எக்ஸாக்ட் அமௌண்ட் வேணுன்னா பாருங்கள். ஒரு சின்ன தக்காளி பழம் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. என்கிட்ட பெரிய தக்காளி பழங்கிறதுனால நான் ஹாஃப் மட்டும் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். ஒரு அரை கப் தேங்காய் சேர்த்துக்கிறேன். துருவினதும் சேர்த்துக்கலாம், இல்லைனா சில்லு தேங்காயும் சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு ஸ்பூன் தனியா பவுடர், அப்புறம் ஒரு 3/4 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். சேர்ந்து ஒரு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் அப்படியே வச்சுங்க. நல்லா சூடாறினதுக்கப்புறமா அதை அரைச்சி கொண்டு வந்துடலாம். இதில் சுடுதண்ணி கொதிக்க வச்சுருக்கேன். ஒரு 3 உருளைக்கிழங்கு கட் பண்ணி சேர்த்துக்கலாம். ஸோ ஒரு 5 மினிட்ஸ் வேக வச்சுட்டு அப்புறம் வறுத்தோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இந்தாக்கு கொஞ்சம் வெண்டைக்காய் புளிக்குழம்பு தாளிக்கிறதுக்கு நல்லெண்ணெய் சூடானதுக்கப்புறமா கடுகு ஒரு ஸ்பூன் போட்டு அது கொஞ்சம் வெடிக்கட்டும்.
கடுகு வெடித்ததுக்கப்புறமா வந்து ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை வந்து இதோட சேர்த்துக்கிறேன். ஒரு கொத்து கருவேப்பிலை உருவி அதையும் இதோட சேர்த்துக்கோங்க. வெங்காயம் வந்து ஃபுல்லாக வதக்கணுன்னு ஒரு அவசியம் கிடையாது. இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, இந்த வெங்காயத்தோடவே வந்து ஆல்ரெடி வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா வெண்டைக்காய், அதையும் வந்து இதோடவே சேர்த்துக்க போகிறேன். ஸோ ரெண்டும் சேர்த்து ஒன்றா வதங்கட்டும். ஸோ இந்த பாத்திரத்தில் வந்து கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துருக்கேன் உருளைக்கிழங்கு வறுக்கிறதுக்கு. எண்ணெய் சூடானதுக்கப்புறமா கொஞ்சம் கடுகு, கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா வந்து கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அதோடவே வந்து ஒரு 4 பல் பூண்டு தட்டி வச்சுருக்கேன், அதையும் வந்து சேர்த்துக்கிறேன். சேர்த்து லைட்டாக ஒரு வதக்கிட்டு இதோடவே வந்து வேக வச்சு வச்சுருக்கல ஒரு 5 மினிட்ஸ் அந்த உருளைக்கிழங்கு வந்து இதோட சேர்த்துடலாம். உருளைக்கிழங்கு ரொம்ப வேக வச்சிடக்கூடாது, அப்புறம் ஒரு மாதிரி மசிஞ்சிரும். ஒரு 1/2 குக்கு வெந்தாலே போதும். கொஞ்சமாக உப்பு, கொஞ்சமாக மஞ்சள் தூள், அப்புறம் வந்து கொஞ்சமாக காரப்பொடி. நீங்கள் எய்தர் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா வந்து வீட்டில் அரைச்சி வச்சுருப்போம் இல்லையா சாம்பார் பொடி, இல்லைன்னா சிக்கன் மசாலா சேர்க்கு வறுத்து வச்சுருப்போம் இல்லையா அந்த பொடி எது வேணால் சேர்த்துக்கலாம். ஸோ நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு, தண்ணி சேர்க்க வேண்டாம். பட் வந்து நம்ம உருளைக்கிழங்கு வேக வச்ச தண்ணி இருக்கு இல்லையா சுடு தண்ணி, அதில் வந்து சும்மா ஒரு ஸ்பூன் எடுத்து அப்படியே அது மேலே ஊற்றி விடுங்க. ஸோ மசாலா வந்து கரியாமல் இருக்கும். அவ்வளோதான். ஸோ அதை வந்து ஓப்பன்லேயே வச்சு தட்டு போட்டு மூட வேண்டாம், ஓப்பன்லேயே வச்சு நல்லா வறுத்து விடுங்க. வெண்டைக்காய் வந்து ஆல்மோஸ்ட் வந்து குக் ஆகிடுச்சு. நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போ அரைச்சி வச்சுக்கிற மசாலா வந்து இதோட சேர்த்துடலாம். இதில் வந்து ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி வந்து ஊற வச்சு வச்சுருந்தேன், அதை வந்து கரைச்சி இதோட சேர்த்துக்கிறேன் மசாலாவோட. இப்போ நம்ம அரைச்சி வச்சுக்கிற மசாலாவை இந்த வெண்டைக்காயோட சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். ஸோ ஓரளவுக்கு கொஞ்சம் திக்காகவே வைங்க. ரொம்ப தண்ணிமாக இருந்துச்சுன்னா வந்து அப்புறம் அந்த தண்ணி வந்து சுண்டுறதுக்கு ரொம்ப நேரம் வச்சுருந்தோம்னா ஒரு மாதிரி முளக்குன்னு ஆயிரும். சும்மா மசாலாலாம் சேர்த்து விட்டதுக்கப்புறமா வந்து ஒரு 2 கொதி வந்தாலே போதும். உப்பு தேவைப்பட்டால் இப்போ பார்த்து உப்பு சேர்த்துக்கோங்க, அவ்வளோதான்.
தட்டு போட்டு மூடி வைங்க. சும்மா ஒரு 2 கொதி வரட்டும். அவ்வளோதாங்க, நம்ம வெண்டைக்காய் புளிக்குழம்பு இப்போ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்தளவு வந்து ஒரு திக்னஸ் இருக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். ஸோ இதுக்கு மேட்சிங்காக உருளைக்கிழங்கு வறுவல் அது ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ லஞ்சு சூப்பராக சமைச்சிட்டோம். சாப்பிட்லாமா? வாங்க சாப்பிட்லாம். சூடான சாப்பாடு கூட வேணால் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி நெய் சேர்க்கலை. ஸோ வெண்டைக்காய் புளிக்குழம்புக்கு பெஸ்ட்டு காம்பினேஷன் உருளைக்கிழங்கு வறுவல், சேனக்கிழங்கு வறுவல், அப்புறம் சிப்ஸு இல்லைன்னா அப்பளம் வச்சுக்கலாம், சூப்பராக இருக்கும். ஸோ இன்றைக்கி உருளைக்கிழங்கு வறுவல் கூடவே முட்டைக்கோசும் பீஸும் போட்டு பொரியல் பண்ணேன். அதை வீடியோ எடுக்கலைங்க. எடுத்தால் வீடியோ ரொம்ப பெருசாக போயிடும், அதனால் எடுக்கலை. ப்ரோட்டீனுக்கு ஒரு எக்கு. அப்புறம் எங்கள் மாம்பழ சீசன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, அதனால் 2 பீஸ் மாம்பழம். ஸோ இதுதான் இன்றைக்கி நம்மளுடைய லஞ்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் மின்ட்டி லெமன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.